ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா, கௌதம், ஜானி 3 பேர் எப்படியாவது அந்த அனாத ஆசிரமத்துக்கான இடத்த அதே இடத்த வாங்கி ஆரம்பிக்கணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு முற்றுக்கட்டையாக பார்த்தீங்கன்னா இந்த பைரவி இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவசகுணமாக பேசிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா என்ன இவங்க இவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறாங்க. அந்த இடத்த வாங்கவும் முடியாது, எந்த இடத்துல அனாத ஆசிரமம் ஆரம்பிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்களே. எனக்கு என்ன இவங்க மேலே டவுட்டாக இருக்குது கௌதம். அந்த எஸ்எஸ்கே மேலே சந்தேகப்படுறதோடு இவங்க ஆன்டி மேலே சந்தேகப்பட்டால் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இல்லைக்கா. ஏன்னா அவங்களுடைய ட்ரம் கார்டு உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்ககிட்ட வாழ ஆட்ட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க டைரெக்டாக இன்வால்வ் ஆகிறது அந்த எஸ்எஸ்கேவில் சொல்லி அந்த ஹவுஸ் ஓனரை மிரட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இல்லைக்கா பார்ப்போம், ஆனால் கண்டுபிடிச்சிட்டா இந்த பைரவி அம்மா சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைரவி பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போயிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. இதை நம்ம இலக்கியா பார்த்துறாங்க. யார் கையில் இவ்வளோ மும்முரமாக ஃபோன் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. யார் கையில்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா எட்டி பார்க்குறப்ப எஸ்எஸ்கே அந்த கௌதம் இலக்கியா ஆசைப்படுறதுக்காக அனாத ஆசிரமத்தை ஆரம்பிக்கிறதுக்காக மறுபடியும் இந்த ஹவுஸ் ஓனரை நேரில் பார்த்து பேசி அந்த இடத்த வாங்க போகிறான். அந்த இடத்துல தான் அந்த அனாத ஆசிரமத்தை ஆரம்பிக்க போகிறதா பேசிக்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. அந்த இடத்துக்கு கௌதம் போகவும் கூடாது, அந்த ஹவுஸ் ஓனரை பார்க்கவே கூடாது. அந்த இடம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடாது. கிடைச்சன கண்டிப்பாக நான் எனக்கு இந்த வீட்டில் மரியாதையே இருக்காது. அதுவும் போக உன்னுடைய எதிரி முன்னேறி போயிட்டு இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனரை மிரட்டி இந்த ஊரை விட்டே போக வச்சிரு. அந்த லேண்டை பார்த்தீங்கன்னா அவனை நானே விற்று தரேன், ஆனால் இன்றைக்கி யாருக்கு விற்கக்கூடாது. இந்த ஊரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில பேர் உங்களோட கையில் இந்த லேண்டை கேட்டு வருவாங்க. அதனால் நீ கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மரியாதையாக சொல்கிறேன், இங்கேருந்து இந்த ஊரில் கிளம்பி போயிருங்க, இல்லைனா உங்கள் உயிருக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக பார்த்தீங்கன்னா போயிட்டு மாணிக்கத்து கையில் சொல்கிறாருங்க. இதெல்லாம் கேட்ட இந்த பைரவி பேசிட்டு இருந்தெல்லாம் கேட்ட நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக போயிட்டு நம்முடைய மாணிக்கத்தோட வீட்டில் எஸ்எஸ்கே போகிறதுக்கு முன்னாடி போயிரு மறைஞ்சுட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே மாணிக்கத்தை மிரட்டினத்துக்கு எல்லாமே வீடியோவை எடுத்து அவனை போலீஸ் கையில் பிடிச்சி கொடுக்குற லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் தான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆனில் போட்டுவாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.